வேலூர் பக்கத்துல இருக்கிற இந்த சிவன் கோவில்ல லிங்கம் ஏன் சாஞ்சிருக்குதுன்னு தெரியுமா? பிரம்மன் இங்க மனிதனா பிறந்தப்போ அவருக்கு அபிஷேகம் பண்ண வசதியா அந்த சிவனே தன்னோட தலையை தாழ்த்திக்கிட்டாராம். அதனாலதான் இந்த இடத்துல லிங்கம் பாத்தீங்கன்னாக்கா சாஞ்சி நிலையில இருக்குது. அது மட்டும் இல்லாம 1300 ஆண்டு பழமை வாய்ந்த இந்த சிவன் கோவில்ல சிம்ம தீர்த்த அதிசயம்னு ஒண்ணு இருக்குது. ஆதிசங்கரரே நிறுவின இந்த சிம்ம தீர்த்தத்துல கார்த்திகை மாசம் வர கடை ஞாயிறுன்னு சொல்லப்படுற கடைசி ஞாயிற்றுக்கிழமை குளிச்சு ஈரத்துணியோட இங்க படுத்தாக்கா குழந்தை வரம் கிடைக்கும்னு நம்பப்படுது. தஞ்சை கோவில் அழகு திருவிரிஞ்சை மதில் அழகுன்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலோட மதில் சுவரை நீங்க பார்த்தாலே அப்படியே சிலிர்த்து போயிடுவீங்க. இங்க இருக்கிற சிவனோட பேரு பாத்தீங்கன்னாக்கா மார்கபந்தீஸ்வரர், அதாவது வழித்துணை நாதர்னு சொல்லுவாங்க. இவரை நம்பினா உங்க வாழ்க்கை பயணத்துல வழி மாறாம கூட்டிட்டு போவாரு உங்களை. பிரம்மாக்கே இவர் குருவா இருந்து பாடம் கத்து கொடுத்த இடம் இந்த இடம் தான். இங்க நீங்க வேண்டிக்கிட்டா உங்களோட தலைவிதியே மாறும். அது மட்டும் இல்லாம பிரம்மா பூஜித்த தலமே இந்த விரிஞ்சிபுரம் தான். வேலூர் விரிஞ்சிபுரம் மார்கபந்தீஸ்வரர் கோவிலுக்கு ஒரு வாட்டியாச்சும் நீங்க போயிட்டு வாங்க, உங்க கஷ்டம் எல்லாம் அப்படியே காணாம போயிடும். டிசம்பர் 14ஆம் தேதி பாத்தீங்கன்னாக்கா கடை ஞாயிறு இந்த கோவிலோட விசேஷமான நாள்னு இந்த நாளை தான் சொல்லுவாங்க. மறக்காம சிவன் பக்தனா இருந்தா ஒரு வாட்டியாச்சும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வருங்க. அப்படியே சிவன் பக்தனா இருக்கிற ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க கைஸ்.